ஒருத்தர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பொண்ணுக்காக சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவர் முட்டி வச்சு ஏதாவது ஒண்ணு செய்ய ட்ரை பண்ணி தீஞ்சு போய் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிடுறாரு. இப்போ இவர் ரெடி பண்ண லஞ்ச் பாக்ஸை டேபிள் மேல வச்சுட்டு கூடவே ஒரு லெட்டர்ல இனிமேல் நான் தான் லஞ்ச் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிருப்பாரு. அதை பார்த்து அவர் பொண்ணுனால நம்பவே முடியல. ஏன்னா இவங்க அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சை தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணு வந்து சாப்பாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் சீக்கிரமா எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சிருந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் போறாங்க. அங்க போய் லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டா ஒரே உப்பா இருக்கு. அதுவும் இல்லாம தீஞ்சு போன வாசனையில சுத்தமா சாப்பிடவும் முடியல. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவங்க லஞ்சை ஷேர் பண்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இனிமே சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பயே விடாம அவங்க அப்பா வந்து சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா பொண்ணு சாப்பாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து சாப்பாடு எல்லாம் வேகாம வச்சிடறாரு, இன்னொரு நாள் தீஞ்சு போய் வச்சிடறாரு. சோ எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி இன்டர்நெட்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. சப்போஸ் லேட் ஆச்சுன்னா கூட நூடுல்ஸாவது செஞ்சு கொடுத்துருவாரே தவிர பட்னியா அனுப்பவே மாட்டாரு. அந்த பொண்ணுமே ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு எப்படிதான் லஞ்ச் இருக்குதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே தான் அந்த லஞ்ச் பாக்ஸை திறப்பாங்க. ஒரு நாள் ஸ்கூல் ஃபுல்லா ஏதோ கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணுக்குமே இவங்களோட லஞ்ச் பாக்ஸ் மேலதான் டவுட் வருது. அதை எடுத்துட்டு போய் ஸ்கூல் மொட்டை மாடியில வச்சு திறந்து பார்த்தா உள்ள வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் கெட்டு போயிருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமா எழுந்து சமைக்கிறாருல, அதனால லஞ்ச் டைம்குள்ள எல்லாமே கெட்டு போயிருந்திருக்கும். இப்படி அப்படின்னு எப்படியோ ஒரு 6 மாசமா ஓடிடுது. பார்த்தா இப்ப அவங்க அப்பா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுறாரு. ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்து விதவிதமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பொண்ணு நாளையில இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து 2 பாக்ஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்காக அவர் இன்னும் சீக்கிரமா எழுந்துச்சு கஷ்டப்பட்டு 2 பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறாரு. பார்த்தா இத்தனை நாள பொண்ணு சாப்பாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு செஞ்சு கொடுத்தா அதை இந்த பொண்ணு வந்து நான் தான் சமைச்சேன்னு போய் சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க.